சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் சரவணகுமார், கல்யாண சுந்தரம், லட்சுமிகாந்தன், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தலைமையில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், தீபாய்ந்தான் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, பட்டியலணி தலைவர் காத்தவராயன், மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாலை அணிவிக்கும் நிகழ்வில் தேசிய மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதிமுக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி அம்பேத்கர் போஸ்ட் ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி நமது மக்கள் கழகம் சார்பில் அதன் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து பெற்றோர் மற்றும் குழந்தையின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த அருண், நதியா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர் இல்லை என தெரிகிறது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் கிராமப்புற பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்று 2 குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி சட்டத்தேர்வில் இயங்கிய போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ், டி சன் பார்மா ஆகிய நிறுவனங்களில் 1000 வகையான போலி மருந்து பொருட்களை கிடங்கில் வைத்து சீல் வைத்த சிபிசிஐடி போலீசார் 30 கம்ப்யூட்டர்களை பறிமுதல் செய்துள்ளனர். நாட்டின் பிரபலமான மருந்து நிறுவனமான சன் பார்மா தங்கள் நிறுவன தயாரிப்பு மருந்துகளை புதுச்சேரியில் போலியாக தயாரித்து வருவதாக சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தது.
போலீசார் விசாரித்தனர். அதில் மதுரையைச் சேர்ந்த ராஜா பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. அதன்படி போலி மருந்து தயாரித்தது தொடர்பாக சீர்காழியைச் சேர்ந்த ரமணா, காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்தனர். ராஜா, விவேக் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கைதான இருவர் அளித்த தகவலில் ராஜா போலி மருந்துகள் தயாரித்த குருமாம்பேட், மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 3 கிடங்குகள் மற்றும் திருவோணைப்பாளையத்தில் மூடியிருந்த லாவன் கம்பெனியை உடைத்து அதிரடி சோதனை நடத்தினர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர். மேலும் 7 இடங்களில் சோதனை நடத்த நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற சிபிசிஐடி போலீசார் டிசம்பர் 3ஆம் தேதி புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான செட்டி தெருவில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் பார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். அதில் 36 நிறுவனங்களில் 1000 வகை மருந்துகளை 1க்கு 4 விகிதத்தில் போலி மருந்து தயாரித்து விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நேற்று மாலை போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ், ஸ்ரீ சன் பார்மா ஆகிய நிறுவனங்களில் இருந்த 30 கம்ப்யூட்டர்களை பறிமுதல் செய்தனர். அங்கு பணியில் இருந்த 150க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு 1000 வகை மருந்துகளை கிடங்கில் வைத்து தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். அதே போன்று பூரணாங்குப்பம் மற்றும் இடியார்பாளையத்தில் இருந்த கிடங்குகளையும் பூட்டி சீல் வைத்தனர். புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியைச் சேர்ந்த ராணா, காரைக்குடி மெய்யப்பன், ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வரும் மதுரையைச் சேர்ந்த ராஜா ஆகியோரை கைது செய்த போலீசார் போலி மருந்து தொழிற்சாலையில் சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து 3 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து புதுச்சேரி நகர பகுதி, தவளக்குப்பம், குருமாம்பாக்கம், ஆண்டியார்பாளையம், டெய்யன்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடோன்களுக்கும் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை லோக் நிவாசில் சந்தித்து போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்க வேண்டும் என மனு அளித்திருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் இதில் ஆளுங்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினருக்கு தொடர்பு உள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் சட்டப்பேரவை நாயகருக்கு தொடர்பு உள்ளதாக குறிப்பிட்ட நாராயணசாமி, தன் மீது தவறு இருந்தால் எந்த விசாரணையையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அரசு புரோட்டா அனந்தராமன், போலி மருந்து விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் குடியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவரின் புகைப்படத்தை காட்டியும் அவர் பாஜகவினருடன் பேசிய தொலைபேசி ஆடியோவையும் செய்தியாளர் மத்தியில் வெளியிட்டார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் மேனாள் சட்டப்பேரவை தலைவர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற எல்கேஜி, யுகேஜி மாணவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி பல புதிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணர்வதில் தன்னை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி வருகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க வழிகாட்டும் நட்சத்திரமாக செயல்படும் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் தலைமையில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற எல்கேஜி, யுகேஜி மாணவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக தினமலர் செய்தி வெளியீட்டாளர் வெங்கட்ராமன், கௌரவ விருந்தினராக வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இச்சாதனை நிகழ்வில் பங்கேற்கும் 12 மாணவ மாணவியர்களை
ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உற்சாகமாக நம்பிக்கை கொடுத்து ஊக்கப்படுத்தினர். ஜோயல் மார்வெலஸ் பைபிள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் உள்ள 66 புத்தகங்களின் பெயர்களை 44 வினாடிகள் 59 மில்லி வினாடிகளில் மிக வேகமாக உச்சரித்தார். ஸ்ரீஜித் ஆங்கிலத்தில் 100 முன்னிடை சொற்களை 44 வினாடிகள் 14 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். சாருலட்சுமி 100 தொழில்களின் பெயர்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 68 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். ரீகன் 100 சொற்றொடர் வினை சொற்களை 52 வினாடிகளை 14 மில்லி வினாடிகளில் கூறினார். யோகித் 50 விசைப்பலகை குறுக்கு வழிகளை 1 நிமிடம் 38 வினாடிகள் 32 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். ஜெஸ்மிதா 100 ரோமன் எண்களை 5 நிமிடம் 20 வினாடிகளில் விரைவாக எழுதினார். கிறிஸ்டிகா 50 அணைகளின் பெயரை 1 நிமிடம் 24 வினாடிகள் 18 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். ஸ்ரீ விக்ரமன் 50 தேசிய தலைவர்களின் பெயர்களை 1 நிமிடம் 30 வினாடிகளில் விரைவாக கூறினார். லித்திக் 60 எதிர்ச்சொற்களுக்கு 57 வினாடிகள் 65 மில்லி வினாடிகளில் விரைவாக பதிலளித்தார். ரோமன்ராஜ் சதுரங்க பலகையில் சதுரங்க காய்களை 1 நிமிடம் 10 வினாடிகள் 17 மில்லி வினாடிகளில் வேகமாக அமைத்தார். யோகன் போவன் அன்பு 1 முதல் 10 வரை உள்ள எண்களை 10 மொழிகளில் 32 வினாடிகள் 19 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். டேவிட் 50 டிஸ்னி கதாபாத்திரங்களின் பெயர்களை 38 வினாடிகள் 76 மில்லி வினாடிகளில் விரைவாக அடையாளம் காட்டினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரையாற்றினார். அவரது உரையில் பள்ளியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மாணவ மாணவியருக்கான நீட் ஜேஇஇ சிஏ பயிற்சிக்கான பெட்டிட் பயனர் அகாடமி சிறப்புடன் செயல்பட தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவரும் தனித்திறன் கொண்டவர்கள், அதனை கண்டறிந்து அவர்களின் திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வகையில் பள்ளி முதல்வர் இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே மாணவர்களாகிய நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு புதிய நம்பிக்கையுடன் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று கூறினார். சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிவே நிறைவு பெற்றது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சென்னை மற்றும் புதுச்சேரி சாப்டர் புதுச்சேரி ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அசோசியேஷன் சார்பில் ஜிஎஸ்டி பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர் சென்னை மற்றும் புதுச்சேரி சாப்டர் மற்றும் புதுச்சேரி ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அசோசியேஷன் தலைவர் ராமஜெயம் மற்றும் டாக்ஸ் ப்ரொபோஷனல் சொசைட்டி தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து இன்று ஜிஎஸ்டி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்தினர். விழிப்புணர்வு கருத்தரங்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை ஆசிரியர் சம்சுதீன் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் மூலமாக கற்பிக்கப்பட்டன. வகுப்பிற்கு வரி பழகுனர்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேற்படி கருத்தரங்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சென்னை புதுச்சேரி சாப்டரால் நடத்தப்பட்டது. சென்னை சாப்டர் தலைவர் குருசாமி மற்றும் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் CL ரவிக்குமார் தலைமையேற்று சிறப்பாக நடத்தியிருந்தார். அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் கோஷங்கள் எழுப்பி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தாயின் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தாயின் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை சிகிச்சை பயிற்சி இன்று 6ஆம் தேதி முதல் நாளை 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இவ்வகுப்பு புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உறக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது. இந்த கருத்தரங்கில் டாக்டர் நோடல் யோலுகோ சால்டனா, மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த், கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோணி இருதயராஜன், இயக்குனர் மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் காலேஜ் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்திற்கு டாக்டர் ஷரத் DMS மற்றும் டாக்டர் ரமேஷ்
டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன், HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் ENT டாக்டர் சிவசங்கர், டாக்டர் நவீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முள்ளோடி கொலை வழக்கில் பாக்கெட் சாராயத்தை திருடி குடித்ததால் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளியை கல்லால் அடித்துக் கொன்றதாக கள்ளச்சாராய வியாபாரி ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி எல்லை பகுதியான முள்ளோடி அருகே டீ கடை வாசலில் நேற்று முன்தினம் ஆண் ஒருவர் தலையில் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கொலை செய்தது யார் என்பது குறித்து விசாரித்து வந்தனர். மேலும் இக்கொலை தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிலாளியை கொலை செய்தது யார் என்ற விசாரணையை தொடங்கினர். மேலும் கொலை நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது சம்பவ இடத்தில் இருந்த முதியவர் ஒருவர் கையில் கல்லுடன் சென்றது பதிவாகி இருந்தது. இதனை ஆதாரமாக கொண்டு கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடினர். முள்ளோடை சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியை சந்தேகத்தின் பெயரில் சுற்றித்திருந்த 5க்கும் மேற்பட்ட முதியவர்களை பிடித்து விசாரித்தனர். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தொழிலாளியை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து வெங்கடேசனை போலீசார் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்தனர். முள்ளோடையில் உள்ள கடையில் சாராயம் குடித்துவிட்டு 2 பாக்கெட் சாராயத்தை வாங்கிக் கொண்டு வெங்கடேசன் அப்பகுதியில் உள்ள டீ கடை வாசலில் படுத்து தூங்கி உள்ளார். அப்போது அருகில் இருந்த தொழிலாளி சாராய பாக்கெட்டை திருடி குடித்து விட்டார். இது பற்றி கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் அருகில் கிடந்த கல்லால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் கள்ளச்சாராய வியாபாரி ஆவார். அவர் மீது திருநாவலூர் காவல் நிலையத்தில் கள்ள சாராய வழக்கு உள்ளது. கொலை செய்யப்பட்டவர் யார் என்று தெரியாததால் அது பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கஞ்சா குற்றவாளிகள் 6 பேரை அதிரடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 95,000 மதிப்பிலான கஞ்சா, ஒரு பைக், 5 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தற்போது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதனை தடுத்திடும் வகையில் தெற்கு பகுதி SP ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சிரஞ்சீவி, குற்றப்பிரிவு தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரியாங்குப்பம் DIC மைதானத்தில் அருகில் சில வாலிபர்கள் பாலித்தீன் பைகளை வைத்துக் கொண்டு அங்கும் இங்குமாக சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்டிருந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் அவர்கள் வைத்திருந்த பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களை விசாரித்த போது அவர்கள் சின்ன வீராம்பட்டினம் மறைமலைகள் வீதியைச் சேர்ந்த சுதாகர் மகன் முத்துக்குமரன், தெய்யன்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த தெய்வேந்திரன் மகன் மணிகண்டன் என்ற பாட்டில் மணிகண்டன், ஓடிவெளி பிள்ளையார் கோவில் பெண்புறம் தண்ணீர் தொட்டி தெருவைச் சேர்ந்த நடராஜன் மகன் பரத், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கால்நடை மருத்துவமனை தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் சூர்யா மற்றும் செல்வன் மகன் தமிழ் என்ற தமிழ்ச்செல்வன், அரியாங்குப்பம் அருள் மணவெளியைச் சேர்ந்த சண்முகம் மகன் தனேஷ் என்பதும் தெரிய வந்தது. எனவே அவர்களிடமிருந்து ரூபாய் 95,000 மதிப்பிலான 736 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், ஒரு மோட்டார் பைக் மற்றும் 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் கஞ்சாவை திருவண்ணாமலையில் உள்ள அடையாளம் தெரியாத லாரி ஓட்டுநரிடம் பணம் கொடுத்து வாங்கி வந்ததாக விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். எனவே அவர்களை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அல்டிமேட் ஸ்டார் நடிகர் அஜித்குமார் நடித்த அட்டகாசம் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டதை அடுத்து அஜித் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அல்டிமேட் ஸ்டார் நடிகர் அஜித்குமார் நடித்த அட்டகாசம் திரைப்படம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி அஜித் ரசிகர் தலைமை மன்றம் சார்பாக பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளருமான வினோத் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரசிகர் மன்ற நிர்வாகி ராஜ் செய்திருந்தார். இதில் நிர்வாகிகள் அழகு, நேதாஜி, சரவணன், கவியரசன், விமல், நவீன், விக்னேஷ், சூர்யா மற்றும் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஐயப்ப சுவாமிக்கு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவில். திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையில் ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜை செய்து உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமாக வாழவும் செல்வமும் செழிப்பும் பெருகவும் வேண்டி பூஜை செய்தனர்.
தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மணக்குள விநாயகர் கோவில் லட்சுமி யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணியில் மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் மற்றும் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஈடுபட்டது. புதுச்சேரி மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் கடந்த மாதம் 27ஆம் தேதி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வளர்த்து வந்த லட்சுமி யானை இறந்ததை நினைவு அஞ்சலியாக ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு நினைவஞ்சலி செலுத்த இறந்த இடத்தை சுத்தம் செய்ததற்கு மணக்குள விநாயகர் ஆலய நிர்வாகம், மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் மற்றும் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஆகியோரை அழைத்து லட்சுமி யானையின் அடக்கம் செய்த இடத்தை சுத்தம் செய்து தர கோரி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு பொதுச் செயலாளர் ஆல்பா ராஜா மற்றும் வம்பாக்கீரபாளையம் விஜய் மீனாட்சி கணேஷ் பொது சேவை செயலாளர் முனைவர் கணேஷ், சேர்மன் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பிற்கு புதுச்சேரி கிளை இயக்கத்துடன் ஆலய திருப்பணி குழு தங்களது சொந்த செலவில் நண்பர்களுடன் இணைந்து துப்புரவு பணியை சிறப்பாக செய்து முடித்துக் கொடுத்தனர். இவர்களுக்கு கோவில் நிர்வாகமும் ஊர் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுச்சேரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவிகளை கண்டுபிடித்த மாணவனை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். இளைய தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இனோவேஷன் அமைப்பின் தலைவரும் அமனூர்பவம் மேல்நிலைப்பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவிகளை கண்டுபிடித்துள்ளார். இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரி ஜிப்மர் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தையொட்டி ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி, டாக்டர் வினோத்குமார் சாகர், துணை இயக்குனர் ரங்கபாஷியம், SC/ST கிரிவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹவா சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் கலந்து கொண்டு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி கைவினை கலைஞர்கள் கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்களுக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில அளவிலான விருதுகள் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் ஊக்கத்தொகை, மூத்த கைவினை கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதையொட்டி பத்மஸ்ரீ விருதாளர் முனுசாமி தலைமையில் தேசிய விருதாளர்கள் சேகர், மோகன்தாஸ் உள்ளிட்ட கைவினை கலைஞர்கள் லோக் நிவாசில் கவர்னர் கைலாசநாதனை நேற்று சந்தித்து பேசினர். மாநில அளவிலான விருது வழங்க உத்தரவிட்டதற்காக கவர்னருக்கு நன்றி தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.